முறா எருமைங்கண்ணா. இதோட முறா. தாய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் இருந்ததுங்க. சரிங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கிடாரி. இப்ப 5 மாசம் செனைங்கண்ணா கிடாரி. ஓ! சென பண்ணியாச்சுங்களா? சரி அதனால கிடாரி வளர்த்திக்கிட்டு சரி பெருசா குடுத்துரலாம் அப்படின்னு குடுத்ததுங்க. சரி, சரி. கிடாரி நல்லா கைப்பழக்கமான கிடாரிங்கண்ணா. இப்பயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மடிகால எங்க வேணாலும் தொட்டு நீவிக்கலாம். தவறிருச்சுங்க. ஓ! அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஜாஃபராபாடி எருமையோட வாரிசு தானுங்க. சரி, சரி. இதோட அம்மா வந்து தவறிருச்சுங்க. அப்புறம் வந்து நம்ம பால் இல்லாம சிரமப்பட்டு போச்சுங்க. ஓகேங்க. இந்த எருமை தேவைப்படுதுன்னா உங்கள கான்டாக்ட் பண்றதுக்கு அப்படியே உங்க நம்பர் சொல்லிருங்க. கான்டாக்ட் 8608942683 42683ங்க. சரி, ஓகே. ஓகேண்ணா. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். தம்பி வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. இப்ப வந்து இந்த எருமை கிடாரி கண்ணு வந்து விற்பனைக்குன்னு இருக்கீங்க. ஆமாங்க. இத பத்தி அப்படியே டீடைல் பாத்துறலாங்களா? அதுக்கு முன்னாடி உங்க ஃபார்ம் எங்க இருக்கு என்ன ஏதுன்னு ஒரு சின்ன டீடைல் சொல்லிருங்க. அண்ணா நம்ம ஃபார்ம் பேர் வந்து ஏவிஎஸ் கேட்டில் ஃபார்முங்க. சரி. நம்மளது வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம், ஈரோடு கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்துலயே நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் கிடாரி கன்று, ஹெச்எஃப் கறவை மாடுக, முறா எருமை கண்ணுங்க, காங்கேய நாட்டு மாடுக, இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செலக்டடா நல்ல குவாலிட்டியான பொருளா மட்டும் வச்சிருப்போங்க. சரிங்க. நம்ம வியாபாரமும் பண்றோங்க. நல்லதா இருந்தா மட்டும் பிசினஸ் பண்ணுவோங்க. இல்லைன்னா அது வாங்குறதும் கிடையாது, விற்பனையும் கிடையாதுங்க. சரிங்க. சரிங்கண்ணா. சரி, ஓகேங்க. இப்ப நம்ம பாக்குற இந்த எருமை வந்து என்ன பிரீட்ல சேரும்? இத பத்தி டீடைல் சொல்ல முடியுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா முறா எருமைங்கண்ணா. இதோட தாய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் இருந்ததுங்க. சரிங்க. தாய் வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப மறுபடியும் இதுக்கு அடுத்து சென்னையிலேயே கொடுத்துட்டேங்க. சரி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன கிடாரி கண்ணுல இருந்து நம்ம வீட்லயே வளர்ந்த எருமை கிடாரின்னு வைங்களேண்ணா. முறால சுரட்ட கொம்புல முறால சுரட்ட கொம்புங்கன்னா இன்னும் பாத்தீங்கன்னா பல்லே போடலிங்க. பல்லு போடாமயே சைஸ் பாருங்க, நல்ல சைஸுங்க. நல்ல சின்ன கண்ணுல இருந்து நம்ம கிட்டே இருந்ததுங்க. நல்ல பால் விடாமயே, பால் கறக்காமயே ஃபுல்லா வச்சிருந்தேங்க. பால் விடாம இருந்தா இந்த அளவுக்கு சைஸ் வராது, இந்த அளவுக்கு குவாலிட்டி வராதுங்க. சரின்ட்டு நம்ம கிட்டே இருக்கனால நம்ம செல்வாக்கா வச்சிருந்த எருமைங்களா. செல்வாக்கா இருந்தது. ஆமாங்க. சரி, சரி. இது வந்து எத்தனை மாசம் கண்ணுங்க? ஆனா எதுங்கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப 5 மாசம் செனைங்கண்ணா கிடாரி. ஓ! செனை பண்ணியாச்சுங்களா? செனை இன்னும் பல்லு போடாமயே பாத்தீங்கன்னா செனை ஆயிடுச்சுங்க நம்ம கிட்ட. இது வந்து பாத்தீங்கன்னா பல்லு போடாமயே செனை ஆயிடுச்சுங்க. சரிங்க. பாத்தீங்கன்னா எந்நேரம் பாத்தீங்கன்னா காலையில வந்து நம்ம 7 மணிக்கு இந்த மாதிரி நமக்கு இது நம்மளுதாங்க இந்த காடுங்க, நம்ம தெரிஞ்சவங்களுதுங்க. காலையில கொண்டு வந்து காட்டுக்குள்ள மேயறது கட்டினீங்கன்னா போதுங்க, சாயந்தரம் வரைக்கும் நல்லா மேயுங்க. சாயந்தரம் ஒரு வேளை மட்டும் தான் தவிடு புண்ணாக்கு வைப்போங்க. எருமையே நம்மள்ட்ட இருக்கிற எல்லா எருமையும் இப்படித்தான் இருக்குங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள காலையில பால் பீச்சுற எருமையா இருந்தா காலையில தண்ணி காட்டி, தீவனம் போட்டு தண்ணி காட்டி கொண்டு திரும்ப காட்டுக்குள்ள மேயறது கட்டினா சாயந்தரம் வரைக்கும் மேய்ஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நல்லா கயிறு நீளமா போட்டு கட்டிட்டு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குங்க. நம்மளோட தாய் வந்து பாத்தீங்கன்னா 2 வேளைக்கு நல்ல பெருங்கறவை எருமைங்க. நல்ல ரேட்டு கொடுத்தங்க தாய. சரி அதனால கிடாரி வளர்த்திக்கிட்டு சரி பெருசா கொடுத்துரலாம் அப்படின்னு கொடுத்ததுங்க. சரி, சரி. கிடாரி நல்லா கைப்பழக்கமான கிடாரிங்கண்ணா. இப்பயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மடிகால எங்க வேணாலும் தொட்டு நீவிக்கலாங்க. எங்க வேணாலும் நீங்க நீவினீங்கனாலும் ஒரு சொட்டு நவராதுங்க. அப்படியே குழந்தையாட்டு இருக்குங்க. நாங்க கூப்பிட்டா போதுங்க உடனே திரும்பி பார்த்து கத்துங்க. அது என்னதான் இருந்தாலும் நாம எங்க வீட்டுல எங்க அப்பா நானு ரொம்ப பிரியங்க இதுக்கு. எங்களை கண்டுட்டா நாய்க்குட்டி எப்படி இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம மேல ரொம்ப பிரியமா இருக்குங்க எறும்பு கிடாரி. சரி. இது வந்து செனை இருக்குன்னு இருக்கீங்க. ஆமா 5 மாசம் செனை கேரண்டிங்க. பல்லு போடலீங்க. இன்ஜெக்ஷனுங்களா இல்ல கிடாய்க்கு தான் விட்டதுங்க. முறா கிடாய் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குதுங்க. சரி, சரி. நாம இந்த அளவுக்கு பிரீட் குவாலிட்டியில இருக்கும்போது நம்ம அந்த பிரீடுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லாம் வந்து செனை பண்ணது ஒரு முறா கிடாரி கிடாய் தானுங்க. ஆமாங்க. நார்த்ல இருந்து வந்த கிடாய்க்கு தான் பாத்தீங்கன்னா இது பயிராக இருக்குதுங்க. சரி நானும் ஃபர்ஸ்ட் ஹீட்டா இருக்குது ஸ்கிப் பண்ணிட்டு 2வது ஹீட்ல போடலான்னாங்க. அப்புறம் நானும் வந்து பாத்தீங்கன்னா வெட்டினரி டாக்டரை கன்சல்ட் பண்ணதுக்கு எருமை நல்லா தரமா இருக்குது, நீங்க இது கிடாய் மேட் பண்ணி பாருங்க, முறா மேலோட இருந்தா மேட் பண்ணி பாருங்க, செனை பிடிச்சுக்குன்னாருங்க. அதே மாதிரி மேட் பண்ணுங்க. அதே மாதிரி செனை ஆயிடுச்சுங்க. செனையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டாக்டர் வச்சு செனையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க. சரிங்க. இது வந்து என்ன விற்பனை விலை சொல்றீங்க? ஆனா அது விற்பனை விலை நான் சொல்லலைங்கண்ணா. பிரியப்பட்டு கேட்கறவங்க போன் பண்ணிட்டுங்க. ஏன்னா அன்வான்ட் கால்ஸ் எல்லாம் நிறைய வருங்க. அதனால எனக்கு அதை தவிர்த்துக்கலாங்க. வந்து எருமை கிடாரி வேணும்,
நல்ல குவாலிட்டியான எருமை கிடாரி வேணும்னா மட்டும் கூப்பிட்டுங்க. சரிங்க. ஏன்னா இதெல்லாம் தலைச்சல்லே பாத்தீங்கன்னா நல்ல கறவைத்திறன் கொண்ட எருமையோட வாரிசுங்க. நல்லா புறதட்ட பாருங்க, நல்ல சைஸுங்க. ஏன்னா சும்மா நம்ம லோக்கல் நாட்டு எருமை அதெல்லாம் இந்த அளவுக்கு சைஸ் வராது, இந்த அளவுக்கு குவாலிட்டி வராதுங்க. குவாலிட்டியில எதுவுமே வராதுங்க. அந்த பிரீடுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட்ஸ்ல எல்லாமே இருக்குதுங்க. சரி சரி. இது வந்து பாத்தீங்கன்னா விலை வந்தா கொடுக்கலாங்க, இல்லையா ரைட் இருக்கட்டுங்க. கட்டுத்தரையில இருக்கு இருந்துட்டு போகுதுங்க. நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாடுகளோட எருமை தான் பாத்தீங்கன்னா நம்ம பெஸ்ட்டுங்க. ஏன்னா எருமையில இப்ப அதிகமா யாரும் வளர்த்துறது இல்லைங்க. அதனாலதான் இதுக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க இந்த அளவுக்கு தீவனம் கொடுத்தாதான் பல்லு போடாம சினையாவுங்க. இப்ப இதுக்கு இருந்தா பாத்தீங்கன்னா ஒரு 2.5 வயசுக்குள்ளதான் இருக்குங்க. ஏன்னா அதிகமா இருக்காது, இன்னும் பல்லே வைக்கலீங்க. பல்லு போட்டு இருந்ததுன்னா 2.5 வயசுக்கு மேல இருக்குங்க, இன்னும் பல்லே போடலைங்க. இன்னும் ஹைட்டா இருங்க, இன்னும் ஹைட் ஆகுங்கன்னா 2 பல் 4 பல்லுங்கும் போது எருமை இன்னும் பாத்தீங்கன்னா சரியான சைஸ். இப்பயே பாருங்க என் வளர்த்திக்கு இருக்குதுங்க எருமை. சரி. இன்னும் பாத்தீங்கன்னா 2 பல் 4 பல் ஆகையில நல்லா சைஸுங்க. எல்லா எருமையும் ஆமாங்க. நான் எருமையிலயும் பாத்தீங்கன்னா எல்லா எருமையும் கறக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி முட்டாணி சட்டம் அகலமா இருக்கணுங்க, பின்னாடி முட்டாணி சட்டம். இந்த அகலம் இருந்து நான் வந்தாதான் பாத்தீங்கன்னா நல்லா கறக்குங்க. நீங்க எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாங்க, எருமை ஒரு சொட்டு நவராதுங்க. பால் கறவைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாளைக்கு ரொம்ப சிறப்பான எருமையா வருங்க. சரி சரி. இதோட தாய் நம்மள்ட்டே இருந்ததுங்க, நல்ல பெருங்கறவை எருமைங்க. சரி, நம்மளால அவ்வளவு பெரிய உருவத்துல இது நம்மளோட தாய் வந்து பாத்தீங்கன்னா கொம்புதல உடம்பு ஸ்டைலு எல்லாமே இதே ஆட்டையேங்க. சரி, அதனாலதான் கண்ணும் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட கிடாரி கண்ணு இந்த கண்ணு இருக்கனால சரி தாய் நல்ல விலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப கொடுத்துட்டேங்க. சரி, அதனால கிடாரி வளர்த்திட்டு கண்ணா கொடுத்துட்டேங்க. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இன்னும் 2-3 உருப்படி எருமை எல்லாம் பாத்தீங்கன்னா இதே இந்த டைம்லயே சென்னையில இருக்குதுங்க. சரி, எல்லாமே கண்ணு போட்டுருச்சுன்னா நம்மளுக்கு சிரமமா போயிரும். அதனால சரி ஏதோ ஒண்ணு மாத்திக்கலாம் கொடுத்துடலான்ட்டுங்க. அதனால சரி கொடுத்தலாம். சாயந்தரம் ஒரு வேளைதான் தவிடுங்க. தவிடு பொட்டுக்கடல மாவுங்க, தேவரக்குரணை, பருத்தி கொட்டை எல்லாம் சாயந்தரம் ஒரு வேளைதான் வைப்பங்க. சொல்ற தகவல் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்குங்க. நீங்க நேர்ல வந்து பார்த்து புடிச்சிட்டு போறவங்களுக்கு நம்ம சிறப்பான எருமைங்க. தோட்டத்துல கட்டி இருந்தாலும் ஒரு எருமை அருமையான எருமையா இருக்குங்க, தரமான எருமை. நீங்க கொண்டு போய் பாத்தீங்கன்னா கவுர் நீளமா போட்டு கட்டிட்டீங்கன்னா போதுங்க, பொழுதுக்கு மேய்ங்க. நம்மளுக்கு ஒரு சொட்டு சிரமம் கிடையாதுங்க. நீங்க வெயில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெவலுக்கு வந்து படுத்துக்கிற மாதிரி கயிறு நீளமா விட்டு கட்டிட்டீங்கன்னா போதுங்க. வெயில் அடிச்சதுன்னா வந்து நெவல்ல படுத்துக்குங்க. திரும்ப வெய்ய தாழ்ந்ததுக்கு அப்புறம் போய் நல்லா மேய்ஞ்சுக்குங்க. சரிங்க. கூடவே இன்னொரு குட்டி ஒண்ணு சுத்திட்டு இருக்கு, அது கூட வந்து ஒரு குட்டிங்கன்னா அது வந்து இதுக்கு துணைங்க. அதோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதுல தவறிடுச்சுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஜாஃபராபாடி எருமையோட வாரிசு தானுங்க. இதோட அம்மா வந்து தவறிடுச்சுங்க. அப்புறம் வந்து நம்ம பால் இல்லாம சிரமப்பட்டு போச்சுங்க. அப்புறம் சரின்ட்டு கொண்டு வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து ஒரு 3 மாசம் ஆச்சுங்க. நம்ம மாமா கிட்ட இருந்ததுங்க. அவங்கனால பராமரிக்க முடியல, விட்டா வீணா போயிரும். அவங்க வந்து ரொம்ப சிரமம் படுத்திட்டாங்க அந்த கண்ணுக்குட்டிய. உடம்புல எலும்புதான் இருந்ததுங்க. அப்புறம் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்தா மட்டும் தான் ரெடி ஆகும். ஏன்னா நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா எந்நேரம் பாத்தீங்கன்னா அங்க அந்த சைடு குட்டை இருக்குதுங்க. இப்ப காலையில மேய்ச்சலுக்கு கட்டுவாங்க, மத்தியானம் சாயந்தரம் வரையில கொண்டு குட்டையில தண்ணியில இருக்கும், தண்ணியில படுக்கிறதுக்கு விட்டுருவாங்க. அப்புறம் இப்படி இருந்தா செட் ஆகும், மேய்ச்சலுக்கு இருந்தா நல்லா வரும், நீ கொண்டு போய் வளர்த்து அப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க. அப்புறம் அதோட அம்மாவும் நல்ல கறவைத்திறன் கொண்டதாங்க. அது என்னன்னு தெரியலங்க, இருந்திருந்த மாதிரி அது அம்மா கொஞ்சம் தவறிடுச்சுங்க. அதனால நம்மளுக்கு கொடுத்தாங்க. சரின்ட்டு அதுக்கு வயசு பாத்தீங்கன்னா ஒரு 6-7 மாசம் இருக்குங்க. நம்ம கிட்ட வந்து இப்ப 2-3 மாசம் ஆச்சுங்க. தீனி தண்ணியில அதுவும் பாத்தீங்கன்னா இதாட்டையேங்க. இப்ப இது எப்படி வந்து இது இன்னும் இந்த வயசுல இருக்கையில நல்லா ஃபுல்லா பால் விட்டு குதிரையாட்டு இருந்ததுங்க. இது கொஞ்சம் பால் இல்லைங்க, அதுவா மேய்ஞ்சு தவிடு உண்ணா குடிச்சு அதோட அதுவா வர்றதுனால கொஞ்சம் இதா இருக்குதுங்க. ஏன்னா இதாட்ட இருந்திருந்ததுன்னா அது ஒண்ணு எருமை நல்லா மொரட்டு சைஸா வருது. ஜாஃபராபாடி ஒரிஜினலுங்களா கிராஸா? ஆனா இது நல்ல ஒரிஜினலுங்க. இப்ப பாத்தீங்கன்னாவே தெரியுங்க தலை எல்லாமே. நாளைக்கு இது பெருசாகில காட்டுறேங்க. அது எத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இதே நிறைய பேரை கேட்டாங்க கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா வீடியோல உள்ள கவர் ஆயிட்டு தான் இருக்கு. ஆமா, கேட்பாங்க இப்படி கேட்பாங்க. ஏன்னா அது குடுக்கறது இல்லைங்க. சரி, அது ஒரு ஆசையா. அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாம் இதே மாதிரி நம்ம ஆசையா வளர்த்துறதுங்க, பெருசு பண்ணி கொடுக்குறேங்க. அதை சரி இப்ப அதுக்கு இருக்கட்டுங்க, பெருசு பண்ணி கொடுத்துறேன். சரி, ஓகேங்க. இந்த எருமை தேவைப்படுதுன்னா உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு அப்படியே உங்க நம்பர் சொல்லிடுங்க. கான்டாக்ட் 8608942683. சரி, ஓகே. ஓகேண்ணா.